தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தால் நடாத்தப்பட்ட குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு 2024 அறிக்கை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்காவிடம் கையளிக்கப்பட்டது. 2024 அக்டோபர் முதல் டிசம்பர் வரை சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த தொகை மதிப்பு முதல்கட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் குடிசன வளர்ச்சி மற்றும் மாவட்ட அடிப்படையிலான சனத்தொகை பரவல் பற்றி இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் அபிவிருத்தி செயல்முறைக்கான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுக்க அரசாங்கமல்லாத ஏனைய நிறுவனங்களுக்கு இந்த குடிசன கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்படும் தகவல்கள் மிகவும் முக்கியமானவை. குடிசன தொகை மதிப்பு வரலாற்றில் முதல் முறையாக லேப்டாப் கணினிகள் மற்றும் கைபேசிகளை பயன்படுத்தி தரவு சேகரிப்பு மேற்கொள்ளப்பட்டது விசேட அம்சமாகும். நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கர்ஷன சூரியபெரும, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கா, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்கள பணிப்பாளர் நாயகம் DDGA ஜெனவரத்ன உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர்.